கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைப்பது குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் செபிக்கிற வேளையில் அந்த தேவ தயவு உங்களுக்கு கடந்து வருகிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் வேத வசனம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினிக்குட்படுத்துவார். ஆமேன். உண்மையிலே நம் இருதயத்துல 2 விஷயங்களை நாம் வைத்திருக்க வேண்டும் என அருமையான தேவ ஜனமே. ஒன்று இரக்கம், 2வது உண்மை. இரக்கம் இது மனதுருக்கத்தை குறிக்கிறது. உண்மை இது உத்தமத்தின் செம்மையாய் நேர்மையாய் நடக்கிறதையும் குறிக்கிறது. இந்த 2 விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நம் வாழ்க்கையில் கை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக நாம் தயவையும் மேலான மதிப்பையும் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்காக பெற்று வைத்திருக்கிறார். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போதுதான் நம் வாழ்க்கையில தேவனுடைய கண்களில் தயவையும் இரக்கத்தையும் உண்மை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? தேவரே, நான் உண்மையுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன், இரக்கம் உள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன், எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தால் போதும் தகப்பனே என்று சொல்லி நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். ஆமேன். இது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்காக எழுதி முத்திரிட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. இந்த 7ஆம் மாதத்தில் 6 மாதம் ஆயத்தப்படுத்தி உருவாக்கி வைத்திருக்கிற அந்த சர்ப்ரைஸுகள், அதுதான் தேவ தயவு. இந்த மாதம் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்க, தாழ்த்துங்க. நிச்சயமா என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் தயவு மட்டுமல்ல, இரக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள். யாருக்கு தெரியுமா? உண்மையா நடக்கிறவர்களுக்கு, செம்மையா நடக்கிறவர்களுக்கு, நேர்மையா நடக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, இரவும்பகல் வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கு, அவர் பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இன்று அவருடைய கண்களில் கிருபையும் தயவும் கிடைக்கிறது. நீங்கள் நிச்சயமா இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நான் விசுவசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.